நம்ம பாட்ட முப்பாட்டெல்லாம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே யாகங்கள் பூஜைகள் மூலமா வாயுக்களை வளிமண்டலத்தோட சேர்த்து மழை பொழிய வச்சாங்க. ஆனா அப்ப அதை நம்ம நம்பல. ஏன்னா நம்ம முன்னோர்கள் எதுக்குமே சயின்டிபிக் ப்ரூஃப் கொடுத்துட்டு போகல. இப்படி நான் மேல சொன்ன அறிவியல் விளக்கத்தெல்லாம் தெளிவா உட்கார்ந்து சொல்லி நெய் ஊத்தி விளக்கேத்துங்கப்பா, யாகம் பண்ணுங்கப்பா, அப்பதான் மழை மேகங்கள்ல வேதியியல் மாற்றங்கள்லாம் நடந்து நமக்கு மழை பொழியும், போகம் செழிப்பா இருக்கும், மக்கள்லாம் நோய் நொடி இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருந்தா கண்டிப்பா மக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு சில பேர் விளக்கேத்தி ஒருத்தர் யாகம் வளர்க்கறது மூலமா இது சாத்தியம் இல்ல. அதனாலதான் அம்மனுக்கு திருவிழா நடத்தினா மழை வரும்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணியும் காமிச்சு எல்லாரையும் காலங்காலமா அதை செய்ய வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆடி மாச திருவிழாக்கு அவங்க உருவாக்கின அம்மனோட பேர் மாரியம்மன். மாறினா மழை. இப்ப ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆபரேஷன் டி, ஆபரேஷன் எக்ஸ் இப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இது மழைக்காக நடத்துற ஒரு ஆபரேஷன். இந்த ஆபரேஷனுக்கு அவங்க வச்ச பேர் மாரியம்மன்.